இந்த மரணம் பற்றி பார்ப்போமே. உலகத்துல யாருமே விரும்பாத ஒரு விஷயம் மரணம். நாம ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த மரணம் தாங்க சொல்லும், மரணத்துக்கு அப்புறம். ஆனா என்ன இதுல ஒரு சிக்கல், ஒரு வருத்தம்னா, நாம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத மரணத்துக்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால உணர முடியாது, நம்மளால கேட்க முடியாது. அதனால தானே என்னமோ தெரியல, நிறைய பேர் வாழ்ற வரைக்கும் மரணம் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் ரசிச்சு அனுபவிச்சுட்டு போயிடணுங்கிற எண்ணத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பல பேர் சமீப காலமாக. ரைட். இதை தாண்டி இன்னொரு விஷயத்திலையும் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர முடியுங்க. மரணத்திற்கு பின்பும் நாம உணர முடியாது, ஆனா நம்ம தலைமுறை எப்படி வாழ்றாங்களோ அதன் வச்சு நம்மளால உணர முடியுங்க. அதை நம்ம தலைமுறைக்கு போய் செல்லும், தலைமுறை பேசும். தலைமுறை எப்படி வாழ்றாங்களோ நம்முடைய வாழ்க்கை அவர்களின் மூலம் பிரதிபலிக்குங்க இந்த சொசைட்டில. அப்ப நம்ம தலைமுறைக்காவது வாழணுங்க. ரைட்டு. தலைமுறைக்காக தானே வாழ்றோம்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் பல கோடி சொத்து சேர்த்து வச்சுக்காங்களே, பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சுக்கிறாங்களே. அது எப்படி சேர்த்து வைக்கணும்னா, குறுக்கு வழியில போகாம நம்முடைய சுய உழைப்புல நம்ம சேர்த்து வச்சிருக்கணுங்க. அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதியும் பண்ணாமல் நீ மரணத்திற்கு முன்பு நல்லதாய் வாழ்ந்து பார், அது உன் தலைமுறைகளை நல்லதாய் கொண்டு போய் சேர்க்கும்.